இல்ல இப்ப திராவிட இயக்கங்கள் ஆட்சியை கைப்பற்றாவிட்டால் இப்படி எப்படி இருந்திருக்கும் தமிழகத்தின் நிலை? யாரு 67 நீங்க காங்கிரஸ் ஆட்சியா? நீங்க காங்கிரஸ் ஆட்சியில நீங்க பக்தவச்சலம் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டாரே ஒழிய லஞ்சம் ஊழல்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். காமராஜர் காலத்து வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் பொதுமையா இருக்கு. இந்த சாராயம் இன்னைக்கு இந்த சாராய வியாபாரத்துலதான் எங்களுக்கு வருமானம் வருது, அதை வச்சுதான் அரசு நிர்வாகமே நடக்குதுங்கிறாங்க. அந்த காமராஜர் ஐயா காலத்துலதான் உங்களுக்கு நிறைய அணைகள் கட்டப்பட்டது, குளங்கள் வெட்டப்பட்டது, சாலை போடப்பட்டது, பல ஆயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டு மக்களுக்கு தனக்கு கிடைக்காத கல்வி இன்னொரு தலைமுறை பிள்ளைகளுக்கு, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது கிடைக்கட்டும்னு படிக்க வச்ச ஒரு பிச்சை எடுத்தாவது கொண்டு வரேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சிரும்னு அவர் செஞ்சாரு. அவர் இந்த சாராய வித்த காசுலதான் இவ்வளவு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தாரா? இந்த நாடு அரையங்கலமாவது வளர்ந்துருக்குன்னா அவர் ஆட்சி காலத்துல தான். இது தந்தை பெரியாரே சொல்றாரு. மன்னர் ஆட்சி காலத்துல கூட அடைய முடியாத முன்னேற்றத்தை காமராஜர் நீங்க அவரை விட்டுறாதீங்கன்றாரு. அப்படின்னா இந்த 50 ஆண்டுகள்ல வெட்டப்பட்ட ஏரிகள் எத்தனை, தூர்த்து கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட ஏரி எத்தனைன்னு நீங்க சொல்ல முடியும். ஆனா இந்த 50 ஆண்டு காலத்துல வெட்டப்பட்ட ஏரி எத்தனை, தோண்டப்பட்ட குளங்கள், பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட குளங்கள் எத்தனை? 32 ஆறும் கதை முடிஞ்சு கடைசியா தாமிரபரணியிலும் கை வச்சு அது செய்யும்போதுதான் நம்ம போராடி ஐயா நல்லகண்ண உங்க தலைமையில போராடி அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு நிறுத்தி காத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த ஆட்சியல்ல நீங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்க